வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். நிறைய பேரை பார்க்கும்போது முதல்ல அவங்க சொல்கிறது பிரச்சனை. இப்போ யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இருக்காங்களா இல்லையா? இப்போ ஹவு டு ஓவர் கம் ப்ராப்ளம்ஸ், வாட் இஸ் ப்ராப்ளம்ஸ், வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், இதை பற்றி தான் நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளம்ன்ற ஒரு விஷயம் எங்கேருந்து கிளம்புது, யாரால் உருவாக்கப்படுது? இது இன்டர்னல் ப்ராப்ளமா எக்ஸ்டர்னல் ப்ராப்ளமா? இன்டர்னல் ஃபேக்டர்ஸா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸா? நம்மளுடைய ப்ராப்ளம் அதை உருவாக்குறது யார்? நாமளா மற்றவங்களா? சில நேரங்களில் நமக்கு தெரியாமல் நம்மள்ட்ட ப்ராப்ளம்ஸ் வருது. அந்த ப்ராப்ளம்ஸ் என்ன? ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கோம், கார் பஞ்சர் ஆகுது. இது என் கையில் என்ன இருக்குது? இது எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம், அது இன்டர்னல் ப்ராப்ளம். கார் பஞ்சர் ஆகிறதுக்கு எப்படி இன்டர்னல் ப்ராப்ளம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் மாதிரி தான் தெரியும். எல்லா ப்ராப்ளமும் அப்படி தான், அப்படி ஒன்று கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னென்னா, பஞ்சர் ஆகும்போது என்ன தோணுது? ஐயோ அப்படி ஆகிடுச்சு, டைம் ஆகிடுச்சு, கிளம்பிட்டோம், ஃபங்க்ஷன் போகணும். அதுக்கு முன்னாடி ஒன்று நம்மளோட கார் சரியாக ப்ராப்பராக மெயின்டைன் பட்டிருக்காமல் இருந்திருக்கலாம். முதல் விஷயம், டயர் ரொம்ப வீக்காக இருந்திருக்கலாம், டயரை மாற்றாமல் இருந்திருக்கலாம், அதை ஓட்டிகிட்டே இருந்திருக்கலாம், அது ஒரு நாள் பஞ்சர் ஆகிடும். ரெண்டாவது விஷயம், நம்ம ஓட்டுறவங்களுடைய கவனக்குறைவாக இருந்திருக்கலாம், சரியான டிரைவிங் மோடில் இருந்திருக்கலாம், வேறு ஏதோ டென்ஷனில் மேபி ஒரு பள்ளத்தில் விட்டு கூட எடுத்து வந்துருக்கலாம். நிறைய தடவை அப்படி ஆகிருக்கு. அப்போ இந்த டயர் பஞ்சர் ப்ராப்ளத்துக்கு காரணம் நாம் தான். இது என்ன? இதோட ரூட் காஸ்ட் தெரிஞ்சிருச்சு, டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. பட் இதோடைய அவுட்டர் காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கோம், 10 மணிக்கு அங்கே இருக்கணும், மணி 9:30 கிளம்புறோம். 9:30 கிளம்பி 30 மினிட்ஸில் போய்டுவோம். நம்பும்போது திடீர்னு கார் பஞ்சர் ஆகும்போது மேபி அதை பஞ்சர் ஓட்டங்களை வர வச்சு சரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு டைம் ஆகிடும். அப்போ நமக்குள்ளே இன்னொரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. ஃபங்க்ஷன் நம்ம போய் அவங்க தவிர்க்க முடியாது, காரை விட்டுட்டும் போக முடியாத மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? அப்போ நடந்த இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லை நண்பர்களே, எல்லா பிரச்சனைக்கும் ஒருத்தங்க தான் காரணம். அது யார்? அந்த ஒருத்தங்கன்னா நாம் தான். இப்போ நாம் எப்படி ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஓவர் கம் பண்ணுறது? முதல்ல பிரச்சனைனா என்ன? நிறைய வீடியோக்கள் நான் சொல்கிறேன். ஒரு ப்ரெஷர் நம்மளை நோக்கி வருது, அதை நம்மளால் சமாளிக்க முடியல. அப்போ நம்ம உடனே பயந்துடுறோம். இந்த பயம் இன்னும் நிறைய ப்ரெஷரை கொடுக்குது. அதை தான் நம்ம ப்ராப்ளம்னு நினைக்கிறோம். அப்படி ஒன்று கிடையாது. ப்ராப்ளம் ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், மேபி கார் பஞ்சர் ஆகும்போது பக்கத்துலேயே மெக்கானிக் ஷாப்போ அல்லது பஞ்சர் ஓட்டுறவரை இருந்திருந்தாருன்னா 10 நிமிஷத்தில் சரி பண்ணப்பட்டு அடுத்த 20 நிமிஷத்தில் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கலாம். அப்போ என்னாச்சு? இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்பட்டுருச்சு, பஞ்சர் ஆச்சு, சரி பண்ணிட்டோம். அது மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே. நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா ப்ராப்ளம் யாரை தேடி வரும்? சரியானவங்களை தேடி வரும். பணமும் அப்படி தான். பிரச்சனையும் பணமும் சரியான மனிதர்களை தேடி தான் வரும். அதுக்கு நம்ம சரியான ஆகிட்டோம் அப்படின்னா மேபி நம்ம மைனஸாக நினைக்கிற பல விஷயங்கள், பணம் இல்லை, அழகு இல்லை, பர்சனாலிட்டி இல்லை, ஏதோ ஒரு இல்லை அப்படின்னு நினைக்கிற ஏதோ ஒரு ப்ராப்ளம், அது நல்லது. லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், கடன் நல்லது அப்படின்னு சொல்லி. அது கடன் நல்லது, ஏன்னா கடன்றது ஒரு டூல். இது எப்படி வேணும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதை வச்சு இன்றைக்கி பல என்பிஎஃப்சியாலும் பல பேங்க்ஸாலையும் பல ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸாலையும் பல வெஞ்சர் கேபிட்டலிஸ்டாலையும் கோடீஸ்வரன் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இந்த கடன்ற ஒரு விஷயத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வேறு மாதிரி ஆகிட்டாங்க. நமக்கு தெரியல, இங்கே வாங்கி அங்கே கொடுத்து, அங்கே வாங்கி இங்கே கொடுத்து, கடைசியில் கடன் பெருசாகி திவாலாகி பல ஏர்சல் ஸ்டோரி தான். இப்போ இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? இப்போ கடன்றது ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி? அது மாதிரி தான் எல்லாத்துக்கும் ப்ராப்ளத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இப்போ ப்ராப்ளத்தான ரூட் காஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம். இதுக்கு நான் சில டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லுன்றிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில 5 விஷயந்தான். அந்த 5 விஷயங்களும் கண்டிப்பாக நமக்கு ப்ராப்ளம் நினச்சிட்ருக்க அந்த விஷயத்தை அடித்து நொறுக்கி ஓட வைக்க முடியும். ப்ராப்ளமே இல்லாத மனுஷனை நம்மளால் மாற முடியும். சரியா? ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, நம்ம எதையுமே டிப்ஸ் நம்பர் 1, எதையுமே பெருசாக நினைங்க. நம்மளுடைய சொல்யூஷன், நம்மளுடைய அதாவது ரிசல்ட்டு நம்ம பெருசாக அதை அச்சீவ் பண்ணோம். மாதம் 10 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படின்னும் போது 10 லட்சம்ன்றது ஒரு பெரிய டாஸ்க். அப்போ ஒரு டாஸ்க்கை பெருசு பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த டயர் பஞ்சர் மாதிரி விஷயங்களுமோ, என்ன சொல்கிறது, சுண்டோரில் அடிபட்டுருச்சு, நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி உலகத்தையே உழுக்கிற பிரச்சனைகளோ நம்மளை பாதிக்காது. முதல்ல நம்ம பெருசாக திங்க் பண்ணுறோம். இப்போ 10 கோடி ரூபா எனக்கு கடன் இருக்குது. சரியா? முன்னாடி ஒருத்தர் 1 லட்சம் கடனை பற்றி என்கிட்ட புலம்புறார். எனக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சாதாரணமாக இருக்கும். உங்களுக்கும் அப்படி தான். அது மாதிரி நம்மளோட கனவுகள் பெருசு, ஆனால் நமக்கு நடக்கிற விஷயங்கள் ரொம்ப சின்னது. அப்போ கனவுகளை பெருசாக இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உதறி தள்ளிட்டு போயிட்டே இருக்க முடியும். இதெல்லாம் ஒரு மேட்ரா? பஞ்சர் ஆனது ஒரு மேட்ரா? அவ்வளோதான். இப்போ எப்படி நம்ம சாதாரணமாக இதை டீல் பண்ணுறோம். ஆனால் அதை பஞ்சர் ஆகும்போது பயங்கரமாக ப்ரெஷராக, பதட்டமாக, படபடப்பாக, அது ஒன்றும் கிடையாது. கனவுகள் பெருசாக இருக்கும்போது நம்மளோட பிரச்சனை சிறுசாகிடும். இப்போ மாற்றி யோசிங்க, பிரச்சனைகள் பெருசாக இருக்குன்னா அது பெரிய பணத்தை கொண்டு வந்து தரும். யார் அதிகம் சம்பாரிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். நம்மளோட பேங்க் பேலன்ஸ் ஈக்குவல் டு நம்மளோட ப்ராப்ளம்.
நம்மளோட ப்ராப்ளம் கம்மியாக இருந்தால் நம்ம பேங்க் பேலன்ஸும் கம்மியாக தான் இருக்கும். சரியா? அதனால் ப்ராப்ளம் நிறைய வரணும் அப்படின்னு மனசு எதிர்பார்க்கணும். அந்த ப்ராப்ளத்தை உடைக்கிறதுக்கான சொல்யூஷன் அந்த மனசே கொடுக்கும். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1, பெருசாக திங்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்ளம்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். 2வது, இலக்குகளை நிர்ணயிக்கணும். முதல்ல பெருசாக திங்க் பண்ணணும். 2வது, இலக்குகளை நிர்ணயிக்கணும். இது எப்படி மாற்றும்? இலக்குகளே இல்லைன்ன போது தான் ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனையும் பெருசாக புதாகரமாக வந்து நிற்கும். பட் நமக்கு இலக்குகள் ஒன்று இருந்துருச்சு அப்படின்னா, நமக்கு ஒரு டாஸ்க் பேஸ்ட் இலக்குகள் வச்சிட்டோம். இப்போ 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3333 ரூபா வேணும். அப்போ நம்ம இலக்கை நோக்கி நம்ம மைண்டு போகும்போது நம்ம போய் ஆகணும். நம்ம ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கணும். வழியில் இருக்க டிராஃபிக்கோ எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. போய் சேரணும், அவ்வளோதான். நம்ம தடைகளை யோசிக்கவே மாட்டோம். போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனை மட்டும்தான் யோசிப்போம். அது மாதிரி தான் அப்போ இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணும்போது டாஸ்க் இருக்குது. 6 விதமான இலக்குகள் இருக்குது. அதை நிறைய நான் சொல்லி தந்திருக்கேன். அப்படி தெரியலன்னா கோல்டன் அவர் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த 6 கோலையும் செட் பண்ணும்போது வர்ற சின்ன சின்ன டாஸ்க்கு சப்பா மேட்டராக இருக்கும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா. நம்ம பல விஷயங்களை கடந்து வந்திருப்போம். எக்ஸாம் எழுத போகிறோம், நைட்லாம் தூக்கமே இருக்காது, படபடப்பாக இருக்கும். அப்போயே ஒழுங்காக டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம படிச்சிருக்கலாமான்னு தோணும். நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடும். வேறு வழியே கிடையாது. காலைல கால்குலஸ் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். இப்போ தான் தெரியும் டைமோட வேல்யூ. சரியா? இப்போ நம்ம ஒழுங்காக முன்னாடியே பிளான் பண்ணி டாஸ்க் பேஸ் பண்ணி கோலை செட் பண்ணியிருந்தோன்னா இப்போ இந்த படபடப்பு பயம் தேவையில்லை. அப்போ ப்ராப்ளத்துக்கு யார் காரணம்? இந்த படபடப்பு பயம்ன்ற பிரச்சனைக்கு யார் காரணம்? நாம் தான் காரணம். ஏன்னா பிளான் பண்ணி படிக்கல. அதனால தான் சொல்கிறேன். 2வது டிப்ஸு, கோல்ஸை செட் பண்ணுங்கள், இலக்குகளை நிர்ணயிங்க. 3வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், இதை வச்சுக்கிட்டு போய் நம்ம கஷ்டப்படனா ரொம்ப உலகத்திலே கொடுமையான விஷயம் இதுதான். என்ன தெரியுமா? நம்மகிட்ட எல்லாமே இருக்குது, அது நமக்கும் தெரியும். ஆனால் அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதில்ல. நான் திருப்பி சொல்கிறேன். 3வது மிக இம்பார்ட்டன்ட் டிப்ஸு நம்மளோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம் அப்படின்னா பிரெயின் பவர். பிரெயின் பவர் என்ன? பிரெயின் பவர் நம்மளுடைய மைண்டு, நம்மளோட அந்த பிரெயின் இருக்குது பாருங்கள், 1000 லட்சம் கோடி சூப்பர் கம்ப்யூட்டருக்கு மேலானது. நம்ம ஒரு மனுஷனோட மூளை தானே சூப்பர் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சிது. அப்போ அந்த சூப்பர் கம்ப்யூட்டருடைய பெஸ்ட்டு யார்? நம்மளோட மனுஷ பிரெயின். அந்த மனுஷ பிரெயினை வச்சுக்கிட்டு 10 லட்ச ரூபா கடன் அடைக்க முடியல, 50 லட்ச ரூபா கடன் அடைக்க முடியல, எனக்கு தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ண தெரில, காலைல வாக்கிங் போல் டிசீஸ் வந்துருச்சு, டயபெட்டிக்காக மாறிச்சு, எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் வச்சுக்கிறது. கரெக்டாக? அப்போ இந்த பிரெயின் பவரில் என்னென்னலாம் இருக்குது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். சயின்டிஸ்ட் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ஒரு முடியாதுன்ற மேட்சை கடைசியில் இந்த ஸ்லாக் ஓவர்ஸில் ஒரு டெய்லண்டட் பேட்ஸ்மேன் அடித்து ஜெயிக்க வைக்கிற மேட்சை நம்ம பார்த்துருக்கோம். அந்த பேட்ஸ்மேன் நம்மளாக இருந்தால் நமக்கு கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அட்டகாசமான ஒரு வாழ்க்கை, சூப்பரான லைஃப் ஸ்டைல் இருக்குது. ஆனால் இல்லை, ஏன்? பிரெயின் பவரை சரியாக யூஸ் பண்ணல. இன்னும் ஒவ்வொரு தடவையும் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு இஷ்யூஸ் வரும்போது, சேலஞ்சஸ் வரும்போது, ப்ராப்ளம் வரும்போது நம்மளுடைய பிரெயின் பவர் எல்லாத்துக்கும் மேலானது. அதை யோசிக்கும் போது நமக்கு முன்னாடி இருக்க ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே கிடையாது. 4வது, அடுத்த ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, 4th ஒன், நிறைய ப்ராப்ளத்துக்கு காரணம் நாம் யாரோ ஒருத்தங்களை ஏதோ ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது, நம்பி இருக்கிறது. அதுதான் பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு போய் விடுது. இது நான் என்ன சொல்கிறேன், எல்லா ப்ராப்ளமும் நம்மள்டருந்து போகுது, நம்ம எல்லா திறமையும் நம்மள்டருந்து தான் வெளியில் போகுது. நம்ம ப்ராப்ளத்தை நோக்கி வேர்சஸ் சேலஞ்சஸ் வேர்சஸ் பிரெயின் பவர், இதை ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான். இதை வச்சு நாம் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும், நாம் தான் எல்லாத்தையும் செய்யணும். என்றைக்கு ஒருத்தனோட நம்பி ஒரு விஷயத்தை விடுறோமோ, செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அந்த விஷயம் கண்டிப்பாக ப்ராப்ளமாக தான் மாறும். நீங்கள் ஒரு கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் உங்களோட ஸ்டாஃப் ஒரு ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வித்தியாசம், கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. கிளைண்ட் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆவாங்க? உங்களால் தான். ஒரு காலகட்டத்தில் எல்லாரையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது, எல்லா கிளைண்ட்டையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. அதை தான் நம்ம சொல்லித்தரோம். அப்போ நம்மளோட டீமுக்கு சொல்லித்தரணும், இது ஒரு சேலஞ்சஸ், இது எதிர்பாருங்க. ஒவ்வொரு பாலும் நமக்கு கொடுக்க போகிறது என்ன? ரன்னு, விக்கெட்டை கிடையாது. அது விக்கெட்டு பவுல் இருக்குது, நமக்கு ரன்னு. அப்போ நம்ம கையில் ஒரு அட்டகாசமான விஷயம் இருக்குது, ஒரு பேட் இருக்குது. என்ன அட்டகாசமான ஒரு பிரெயின் பவர். அதை தான் யூஸ் பண்ணுறேன் சொல்கிறேன். எதுக்காக? யாரையும் நம்பாதீங்க, டிபெண்ட் பண்ணாதீங்க. இவங்க இருந்தால் தான் செய்ய முடியும். நான் எப்பயுமே சொல்லுவேன், பிஎன்சி கேம் விளையாடாதீங்கன்னு சொல்லுவேன். என்னோடய ஒவ்வொரு ஒர்க் ஷாப்லேயும் நான் சொல்கிறது, பிஎன்சி கேம் விளையாடாதீங்க. என்ன பிஎன்சி கேம்? பி ஃபார் ப்ளேம் கேம். அவங்களால தான் சார், இவங்களால தான், யாராலையும் கிடையாது, ஒன்னால தான், நான் தான், என்னைக்கு என்னால் தான் அப்படின்னும் போது வேறு மாதிரி ஆகிடும் கேமு. பி ஃபார் ப்ளேம், சி ஃபார் கம்ப்ளைண்ட். இதனால் எப்படி ஆகிடுச்சு? அவங்களோட கம்ப்ளைண்ட் பண்ண டயர்ட் ஆகிடுவோம், ட்ரௌசி ஆகிடுவோம், காலி ஆகிடுவோம். சரியா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, டோன்ட் டிபெண்ட் ஆன் பீப்புள். ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா மேபி நமக்கு வர்ற ப்ராப்ளத்துக்கு காரணம் நம்ம யாரையாவது நம்பி இருப்போம். அதை நம்ம முதல்ல மாற்றுங்க. சரியா? எந்த ஒரு சேலஞ்சஸ்க்கும் அதை முடியும்னா உங்களால் முடியும். அந்த பிரச்சனைக்கான தீர்வை வெளியாள்கிட்ட தேடாதீங்க. கடைசி ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப முக்கியமான ஒன்று.
எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் வந்து நிறைய இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? பாஸ்ட் டென்ஸில் முன்னாடி நம்ம எடுத்த முடிவுகள் இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராப்ளமாக மாறி இருக்கலாம். நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய போடாமல் தள்ளி போடாதலே ப்ராப்ளம் பெருசாக இருக்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ 4வது பாயிண்ட் எப்படி யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்லணும். 5வது விஷயம் என்னென்னா, உங்களுடைய பாஸ்ட் டிசிஷன், உங்களுடைய கடந்த கால நீங்கள் எடுத்த முடிவுகளை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். மேபி நேற்று நம்ம பண்ண தப்பு இன்றைக்கி ஒரு ப்ராப்ளமாக வந்திருக்கலாம். நான் எப்பயுமே சொல்லுவேன், ப்ராட்காஸ்டினேஷன் தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். அதை தள்ளி என்னைக்கு என்னோடய கிளைண்ட் ஒருத்தர் வந்திருந்தார். இந்த 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 விஷயத்தை நான் கூட ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு 2 கார்ப்பரேட்டுக்கும் இடையான ஒரு விஷயம். அப்போ நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் இந்த இடத்துல. இந்த விஷயத்தை சார் இது எமர்ஜென்சி, இதை எவ்வளோ பண்ணுறீங்களோ எப்போ சார் பண்ணலாம்? நான் சொல்கிறேன், இப்பயே எங்கே இருக்கீங்க சார்? இது ஒரு சாதாரண விஷயம் சார், அப்படி நினைக்காதீங்க. இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக மாறக்கூடும். நாளைக்கு மிகப்பெரிய லீகலாக மாறப்போவும் இது நம்ம கம்பெனிக்கு ப்ராப்ளமாக வரக்கூடும். இமீடியட்டாக எங்கே சார் இருக்கீங்க? உடனே பண்ணுங்கள். கிளைண்ட் சொல்கிறாரு, நான் வெளியில் போகிறேன், வர்றதுக்கு 4 days 5 days, வந்தோடனே பண்ணிடுறேன். அப்போயே எனக்கு தெரியுது எங்கேயோ என்ன ஆச்சு தெரியுமா? இன்றைக்கி மிகப்பெரிய லீகல் கேஸ் அது இன்றைக்கி. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லாயர்கிட்டையும் உட்காந்து இந்த கேஸை பார்த்து பேசி மன உளைச்சல் அவருக்கு மட்டும் இல்லை, அவங்க கம்பெனிக்கு மட்டும் இல்லை, அவரோட ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, ஒரு சின்ன டிசிஷன் அவர் பக்கம் வந்திருக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம், அதை ஒருத்தர் சொல்லிட்டார், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது சார்னு சொல்லி அதை செய்யாமல் ஆல்மோஸ்ட் 3 monthஸாக படுற கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சொன்ன உடனே செஞ்சுருந்தாரா இன்றைக்கி வாழ்க்கை வேறு. சரியா நண்பர்களே? நிறைய விஷயங்கள் நம்ம இப்படி தான் பண்ணுறோம், தள்ளி போடாதீங்க. இந்த நாள் நாளைக்குன்னு ஒரு நாள் வராமே போயிடலாம் வாழ்க்கையில். இன்றைக்கி முடிவு பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணும். அதுக்கு தான் சொல்கிறேன், தங்க நேரத்தை ஒழுங்காக பண்ணுங்கள். சரியா? அந்த டூ டூ லிஸ்ட்டை கரெக்டாக போடுங்க. இன்றைக்கி செய்ய வேண்டிய விஷயத்தை இன்றைக்கே பண்ணுங்கள், இப்போயே பண்ணுங்கள். இங்கிலீஷில் எனக்கு பிடிச்ச வார்த்தை நான் சொல்லுவேன், நவ் அண்ட் ஹியர். இன்றைக்கி இப்போ முடிச்சிருங்க, அவ்வளோதான். முடிச்சுட்டு போங்க, ஆஃபீஸோட கிளம்ப முடிச்சுட்டு போங்க டாஸ்க்கை. நாளைக்கு அப்படின்னும் போது நாளைக்கு வேற ஒரு ப்ராப்ளத்தை நாளைக்கு கொண்டு வரலாம். சரியா நண்பர்களே? திருப்பி ஒரு விஷயம் சொல்கிறேன். சொன்ன இந்த 5 பாயிண்ட்ஸையும் இது ஒரு ஃபஸ்ட்டு டாஸ்க் இது. ஏன்னா வர்றவங்க நிறைய ப்ராப்ளத்தை பற்றி பேசும்போது ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுற விஷயங்கள் நிறைய இருக்குது நண்பர்களே. முதல்ல நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்கள். ப்ராப்ளம் உங்கள்கிட்ட இருந்து தான் போயிருக்கு. கடைசி ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன், அட்மிட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ப்ராப்ளம் ஆமாம் என்னால் தான் இது வந்திருக்கு, பழியை நீங்கள் போட்டுங்க, உங்கள் மேலே போட்டுங்க. உங்களால் உருவாக்கப்பட்ட ப்ராப்ளம், உங்கள்கிட்ட தான் சொல்யூஷன் இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருந்தால் உங்கள்கிட்ட பதில் இருக்குது. யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லாம் கொட்டித்தர காத்திருக்கு. உங்களுக்கு அது உங்கள் கூட தான் இருக்குது, உங்களுக்கு நல்லது செய்ய நினைக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதை காம்ப்ளிகேட் பண்ணுறோம். மனசை மாற்றுங்க, சொன்ன டிப்ஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பேஜில் என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேளுங்க. சரியா? வாழ்க்கை ரொம்ப அட்டகாசமானது, அற்புதமானது. இதை ப்ராப்ளம் சொல்லிட்டு அதை என்ஜாய் பண்ணாமல் இருக்காதீங்க. வாழ்க்கை ஒரு தடவை தான். See you on top.